ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். குக்கரில் தக்காளி சாதம் எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 3 கிளாஸ் அரிசி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. 3 கிளாஸ் அரிசிக்கு 1/2 கிலோ தக்காளி பழம் போதும். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போதும். குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சோம்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருங்க. தாளிச்சிட்டு அந்த ஒரு பெரிய வெங்காயத்தையும் நல்லா வதக்குங்க. கொஞ்சம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சு அதையும் போடுங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போதும். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு தக்காளி பழத்தையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ உள்ள தக்காளி பழம்லாம் கொஞ்சம் புழுவெலாம் வர மாதிரி இருக்குது, பார்த்து வெட்டுங்க. அதே மாதிரி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கவும் மாட்டேங்குது. அதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு மூடி வச்சிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். கொஞ்சமாக மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் போடுங்க. போட்டு நல்லா வதக்கி அந்த தொக்கு மாதிரி நல்லா ஆன பிறகு அந்த அரிசியை உள்ளே சேர்த்துருங்க. 3 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 2 விசில் வச்சிட்டிங்கன்னா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.